ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலையோ படிப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது ஒரு நாளில் முக்கால்வாசி நாளுக்கு மேலே நம்ம இருக்கிறது நம்ம வேலை இடத்துலையோ இல்லை ஸ்கூல்லையோ தான். ஸோ அங்கே நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா எப்படி இருக்கிறது? நமக்கு பிடிச்சமான ஒரு படிப்போ நமக்கு பிடிச்சமான ஒரு தொழிலோ நம்ம செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் சந்தோஷமாக வருவோம், வேலைக்கு போகும்போதும் சந்தோஷமாக போவோம். அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போகும்போதும் சந்தோஷமாக தான் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சமான படிப்பு. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்தால் கூட ஹாப்பியாக செய்வீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பேரண்ட்ஸ் யாருமே சொல்ல வேண்டியிருக்காது, இதை படின்னு சொல்ல வேண்டியிருக்காது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும், உங்களை அத்தையோ மாமாவோ சித்தியோ சித்தப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யார் டிஸ்ட்ராக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்களுக்கு விளக்கப்படுத்துங்க. எனக்கு இந்த படிப்பு தான் விருப்பம், நான் இதை செஞ்சுட்டு அடுத்தடுத்து என்ன போகிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க. அதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது. உங்களுக்கு எந்த துறையில் ரொம்ப ரொம்ப என்னன்னு சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்டேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கட்டாயம் நான் இதுதான் செய்ய போகிறேன்னு கட்டாயமாக உங்களுக்கு விரும்பின வேலையோ உங்களுக்கு விரும்பின படிப்போ செய்யுங்க. பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் ஆசைக்கு பிள்ளைங்களோட படிப்பை குழப்பாதீங்க. நிறைய இடத்துல பாதிலேயே குழம்பி நடக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அனுப்புறதால தான். உங்களுக்கு நேரமும் நட்டம், காசும் நட்டம். அதுக்கு பார்க்க அவங்க விரும்பினதை விட்டீங்கன்னா அவங்க படித்து மேபி நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கணும், ஆனால் அவங்களுடைய சந்தோஷம் அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கொஞ்சம் சம்பளத்துலேயும் அவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டு தான். பேரண்ட்டாக என்ன யோசிப்போம்னா, பிள்ளைங்களுக்கு அந்த சம்பளத்தை வச்சு எப்படி அவங்களால அந்த சம்பளத்தை வாங்கி அந்த வேலையை செஞ்சு அந்த சம்பளத்தை வாங்கும்போது அதை எப்படி சமாளிக்கணுன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதோட நிறுத்திட மாட்டாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அடுத்தடுத்து என்ன படிப்பு படிக்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டே அடுத்து என்ன படிப்பு நான் பார்க்குற பிள்ளைங்க எல்லாமே, என்னுடைய மகனும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவர் அந்த வேலையை செய்துட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியுது அடுத்தது நான் என்ன செய்யணும்னு அவருக்கு புரியுது. நம்மளே கவலைப்பட்டிருப்போம் என்ன செய்வாங்களோ, அந்த படிப்பு செய்துட்டு இருக்கும்போதே அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. பிள்ளைங்க எப்பயுமே நம்ம கையுக்குள்ளேயே தான் வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் லூஸ் விடுங்க. அவங்க கட்டாயம் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க. முக்கியமாக அவங்களுக்கு விருப்பமான ஒரு துறையில் விட்டீங்கன்னா கட்டாயம் சந்தோஷமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.